காளிதாஸ் வந்து பூபாலனை ஜாதியை சொல்லி திட்டிகிட்டே இருக்குது. டேய், நீ எல்லாம் ஒரு ஆளாடா, நீ எல்லாம் ஒரு ஜாதியா, நான் தான் மேல் ஜாதி, நீ எல்லாம் என்னோட சரக்கடிக்கிற அளவுக்கு சமக்கு சமமாக வந்துட்ட, அதுமாரி ஆகிப்போச்சு, கீழே உட்காந்துல குடிக்கணும், நீ எல்லாம் அப்படிங்கிற மாதிரி டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. பூபாலனோட நெருங்கிய உறவினரும் நண்பருமான ரஞ்சித் அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறார், இந்த மாதிரி இவன் பேசிகிட்டே இருக்கான், இவனை அடிச்சு விட்ற வேண்டியதான், இவன் வந்து ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான். ரஞ்சித்து எதுலேயும் சளைச்சவன் இல்லை, அவனும் கஞ்சா சரக்கு எல்லா பழக்கமும் உண்டு, ஜாதி உணர்வும் அதிகம். இந்த சூழலில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் காளிதாஸை நைட்டு கூப்பிட்டுக்கிட்டு அந்த மானந்தபுரத்து பக்கத்தில் உள்ள ஒரு கம்மாய் ஓரமாக இருட்டுக்குள்ளே போயிட்டே இருந்தோன்னா சற்றும் காளிதாஸ் எதிர்பார்க்காம ஒரு போர்டு மண்டையில் டம்முன்னு கத்தியால் மறைச்சி வச்சிருந்த கத்தி எடுத்து ஒரே போர்டு மண்டையில் போட்டோன்னே மண்டை திறந்து கீழே விழுந்தோடனே பெரிய இடங்களா பையன் போட்டு வெட்டுன்னு வெட்டி இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து வெட்டி ஒரு பெரிய கல்லை தூக்கி தலையில் போட்டு டம்முன்னு போட்டு, சரி தலையெல்லாம் எங்கன்னொன்னே அந்த தண்ணிக்குள்ளே தான் கிடக்கு அப்படின்னா ஷட்டர் போட்டோன்னே உள்ளே வந்து எடுக்கிறாங்க. பார்த்தா மண்டவோடு தான் இருக்குது. பாக்கி எல்லாத்தையும் மீன் தின்னுட்டு பாக்கி கரைஞ்சி போயிட்டு மூளையெல்லாம் வெளில வீசிட்டாங்கல்ல ஏற்கனவே. உள்ளே இருந்து மண்டவோட மட்டும் காவல்துறை எடுத்து ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர்.எஸ். தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. கரூர் மேட்டு மகாதானபுரத்தில் ரவுடி காளிதாஸ் என்பவர் வந்து தலை சிதைத்து கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காரு. இந்த வழக்கின் பின்னணி என்ன சார்? காளிதாஸ் வந்து சொந்த ஒரு அவரக்குறிச்சி பக்கத்தில் உள்ள வில்லேஜ் தான் அது. அவங்க அப்பா அம்மாலாம் ஆந்திரா செட்டில்டு. இவர் மட்டும் தான் இங்கே இருந்திருக்காரு. இங்கேருந்து கொலை வழிப்பறி இது மாதிரி வழக்குகள்லாம் அவர் மேலே நிறையா பெண்டிங் இருக்குது எல்லா ஊர்லேயும். கரூரில் அவரக்குறிச்சி பகுதியில் இவருக்கு வந்து போலீஸ் டைட் தாங்க முடியாமல் மதனந்தபுரத்தில் வந்து அவருடைய நண்பர் மற்றும் இந்த மாதிரி குற்றப்பின்னணி உள்ள ஒரு பேக்கப்பில் வந்து ஒரு வீட்டில் வந்து அடைக்கலம் வர்றாரு. அதான் பூபாலன் ஒரு வீட்டில். பூபாலன் வீட்டில் இருந்து 2 பேருமே, பூபாலனும் கஞ்சா சரக்கு எல்லாத்துலேயும் குறைஞ்சவர் இல்லை, காளிதாஸுக்கும் கஞ்சா போதை எல்லாமே அடக்கம்தான். 2 பேருமே அதில் போதையிலே இருக்குது, 24 hours போதையிலே வீட்டில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழலில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சூழலில் பார்த்திங்கன்னா காளிதாஸ் வந்து பூபாலனை ஜாதியை சொல்லி திட்டிகிட்டே இருக்குது. டேய், நீ எல்லாம் ஒரு ஆளாடா, நீ எல்லாம் ஒரு ஜாதியா, நான் தான் மேல் ஜாதி, நீ எல்லாம் என்னோட சரக்கடிக்கிற அளவுக்கு சமக்கு சமமாக வந்துட்ட, அதுமாரி ஆகிப்போச்சு, கீழே உட்காந்துல குடிக்கணும், நீ எல்லாம் இப்படிங்கிற மாதிரி டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. சேரில் உட்காந்துல கீழே உட்காந்து குடிக்க வேண்டிய ஆள் நீ எல்லாம் மேலே உட்காந்துருக்க, என்னோட சமமாக உட்காந்து அடிக்கிறதே உனக்கெல்லாம் பெருமைடா, இந்த ஜென்மத்தில் நீ எடுத்த பெரிய புண்ணியம், இந்த மாதிரி வெறுப்பேற்றிக்கிட்டே இருந்திருக்காப்புல. பூபாலனும் ஒன்றும் சொல்ல முடியல காளிதாஸ் எதிர்த்து. அண்ணா விடுண்ணா, இப்படிலாம் பேசாதான்னு சொன்னாங்க. ஏய், பேசக்கூடாதா, நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதி, நீ பேசக்கூடாதுங்கிற என்னைய அப்படின்னு இப்படியே வார்த்தைகள் வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் ஒரே வீட்டில் தான் ஜேர்னி ஆகிறாங்க. கோழி இப்படி சமைச்சு சாப்பிட, சரக்கு அடிக்க, கஞ்சா குடிக்க இப்படியே ஓடிட்டு இருந்திருக்கு. இது பூபாலனுக்கு ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டே இருந்திருக்கு. பூபாலனோட நெருங்கிய உறவினரும் நண்பருமான ரஞ்சித் அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறார், இந்த மாதிரி இவன் பேசிகிட்டே இருக்கான், இவனை அடிச்சு விட்ற வேண்டியதான், இவன் வந்து ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா ரஞ்சித்தை வந்து வெளியேற்ற முடியலைன்னு தான் நினைக்கிறேன். பூபாலனால் வீட்டை விட்டு வெளில போகணுன்னு சொல்ல முடியாத இடமா இருந்திருக்கணும். இல்லாட்டி சொல்லியிருப்பாங்கல்ல நீ கிளம்பு அப்படின்னு, சொல்ல முடியலை அப்படி தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய அனுமானம் சரியாக இருந்தால் அதுதான் உண்மை. இல்லை, அப்படியே வெளியே போகணும் எதிர்த்தாலும் காளிதாஸால் பூபாலனுக்கு ஒரு அச்சுறுத்தல் சம்திங் பூபாலன் செய்ய முடியல. எதிர்த்து காளிதாஸை வெளியே போகணும் இல்லை அடிக்கவோ முடியல. ரஞ்சித்தை கூப்பிட்டோன்னா சரி ரைட்டு அடிச்சு விட்ற வேண்டியதான், இவ்வளோ ஓவராக பேசுகிறானோ வைக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கோபத்தில் இருந்திருக்காங்க. ரஞ்சித்து எதுலேயும் சளைச்சவன் இல்லை, அவனும் கஞ்சா சரக்கு எல்லா பழக்கமும் உண்டு, ஜாதி உணர்வும் அதிகம். இந்த சூழலில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் காளிதாஸை நைட்டு கூப்பிட்டுக்கிட்டு அந்த மானந்தபுரத்து பக்கத்தில் உள்ள ஒரு கம்மாய் ஓரமாக, அதாவது ஷட்டர் கம்மாய் ஓரமாக அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போகக்குள்ள கூட 2 சின்ன பசங்களும் வர்றாங்க, மைனரும். அப்போ காளிதாஸ் கேட்குறாப்புல, எங்கே அழைச்சிட்டு போகிறீங்க? ரஞ்சித்தையும் தெரியும், யாருக்கு காளிதாஸுக்கு தெரியும், இல்லாட்டி போக மாட்டார்ல. பூபாலன் போகல, இல்லை அங்கே சரக்கு நிறையா ஒளி வச்சுருக்கோம், ட்ரிங்க்ஸு, அதை போய் எடுத்தாரலாம் அப்படின்னோடனே, ஏன் அதை பகலில் போய் நம்ம எடுத்தாரலாம் அப்படின்னோடனே, பகலில் போனால் போலீஸ் பிடிச்சிக்கும், இதெல்லாம் பாண்டிச்சேரியிலேருந்து வாங்கி வச்சு பதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே நம்புற மாதிரி இருக்குல்ல. சரி, வெளிமாநில சரக்கு இருக்குது போல இருக்குது, நிறையா இருக்குது, நம்ம எடுத்தாந்து வச்சுட்டோன்னா நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு இருக்கலாம்னோன்னா கூடவே இருந்து போயிட்டுருக்காரு. இப்போது இருட்டுக்குள்ளே போயிட்டே இருந்தோன்னா சற்றும் காளிதாஸ் எதிர்பார்க்காம ஒரு போர்டு மண்டையில் டம்முன்னு கத்தியால் மறைச்சி வச்சுருந்த கத்தி எடுத்து ஒரே போர்டு மண்டையில் போட்டோன்னே மண்டை திறந்து கீழே விழுந்தோடனே பெரிய இடங்களா பையன் போட்டு வெட்டுன்னு வெட்டி இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து வெட்டி ஒரு பெரிய கல்லை தூக்கி தலையில் போட்டு டம்முன்னு போட்டு தலையை சிதைச்சிடுறாங்க. சிதைச்சி மூளை இந்த இதெல்லாம் எடுத்து காக்காய்க்கு வீசுகிறாங்க.
நான் வீசிட்டு தலையை அறுத்தறிஞ்சிட்டு பக்கத்தில் போகிற கம்மாயில் தூக்கி தலையை போட்டு உடம்பெல்லாம் அங்கங்கே பாட்டெலாம் வெட்டி தூக்கி நாளாக களைச்சி போடுறேன்னு சொல்லுவாங்கள்ல. இந்த ரஜினி கூட ஒரு படத்தில் சொல்லுவார்ல, களைச்சி போட்டுருவோம் யார் என்னன்னு பார்க்குறதுக்கு 2 நாளாக ஒன்று களைச்சி போட்டாங்க. உடம்பை களைச்சி போட்டு இவங்க ஸ்கிப் ஆகிடுறாங்க. ஸ்கிப் ஆகிட்டு அடுத்த நாள் வந்து ஆடு மாடு மேய்க்க வருவாங்க. அந்த கிராமம் தானே, ஆடு மாடு மேய்க்க வர்றவங்க பார்க்குறாங்க. பார்த்த கையோட ஐயோ இது என்ன இப்படின்னோடனே போலீஸுக்கு ஓடி போய் தகவல் சொல்கிறாங்க. இந்த மாதிரி தலை இல்லாமல் ஒரு உடம்பு கிடக்கு, வெட்டி கிடக்கு கை காலெலாம் வாங்கன்னு போலீஸ் வந்து பார்த்துட்டு மோப்பனாய் ஓடுது. மோப்பனாய் ஓடி போய் அந்த ஷட்ரு தண்ணிக்குள்ளே போய் நின்று விடாந்துருது. உடனே ஷட்டரை பிடிச்சி பிளாக் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா மேலும் தலைகளாக மூவ் ஆகி போயிடக்கூடாதுன்னு. மதகுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில், மரப்பலகை வச்சு அடைச்சிருக்கும் அந்த மதகு. உடனே இது யார் என்னொன்னே ஊர் மக்களுக்கு தெரியல, அந்த பூபாலம் வீட்டில் இருந்தது காளிதாஸ். இடது கையில் வந்து காளிதாஸ்னு பச்சை குத்தி இருந்திருக்கு. ப்ளஸ்ஸு சட்டை அவரோட பாடி லாங்குவேஜ் வச்சு இது இவர் பேர் காளிதாஸ் பூபாலம் வீட்டில் இருந்தாருன்னு பூபாலம் வீட்டுக்கு போலீஸ் விரையுது. பட் பூபாலம் வீட்டில் இல்லை. வரைஞ்சோன்னா அதுக்கப்புறம் தனிப்படை அமைக்கிறாங்க. தனிப்படை வந்து செய்யாறில் வச்சு கேட்ச் பண்ணுறாங்க. யாரை? ரஞ்சித்தை கேட்ச் பண்ணி ரஞ்சித்திட்ட வாக்குமூலம் வாங்குறாங்க என்ன நடந்துச்சுன்னு. இல்லை இந்த மாதிரி பூபாலனை பொழுதுனைக்கும் ஜாதி சொல்லி திட்டிகிட்டே இருந்தோன்னே பூபாலன்ட்டு கூப்பிட்டு சொல்லி இவனை கொலை பண்ணணும்னு சொன்னாப்புல, அதனால நாங்கள் கொலை பண்ணோம். ப்ளஸ்ஸு நான் பூபாலனை வந்தால் சம்பவம் பூபாலம் வரல, நானும் வாட்ஸ்அப்பில் வந்து கொலை பண்ணதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. கொலை நடந்தது, வெட்டி போட்டது, தலையெல்லாம் தலைப்படுத்துகிறாங்க பூபாலன். ஆமாம். சரி தலையெல்லாம் எங்கன்னொன்னே தண்ணிக்குள்ளே தான் கிடக்கு அப்படின்னா ஷட்ரு போட்டோன்னே உள்ளே வந்து எடுக்கிறாங்க. பார்த்தா மண்டை ஓடு தான் இருக்குது. பாக்கி எல்லாத்தையும் மீன் தின்னுட்டு பாக்கி கரைஞ்சி போயிட்டு மூளையெல்லாம் வெளில வீசிட்டாங்கல்ல ஏற்கனவே. உள்ளேருந்து மண்டவோடு மட்டும் காவல்துறை எடுத்து வழக்கு விசாரணை போயிட்டுருக்கு. இந்த வழக்கில் 17 வயசுக்குள்ளான விஷ்ணு என்பவரை சிறார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இது போல் குற்ற வழக்கில் பார்த்திங்கன்னா சிறார்களும் தொடர்ந்து ஈடுபட்டுட்டு தான் வராங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ சிறார்களை வந்து இந்த போதை பழக்க வழக்கத்துக்கு வந்து அடிமையாக்கிடுறாங்கிறதா உண்மை. அவங்களும் வேலைக்கு வெட்டிக்கு போகிறது கிடையாது. பள்ளியில் அந்த வயசு பார்த்தீங்கன்னா ஒரு சில மாசாவும் இதை நினச்சிட்டு உள்ளே வராங்கல்ல. மாசுங்கிறது ஒரு பக்கம். முதல்ல வந்து மாசு எடுத்தோன்னு மைண்டில் வந்துடாது. முதல்ல உங்கள் மனசு மாசாகணும், அழுக்காகணும், அப்புறம் தான் வரும். முதல்ல போதை பழக்க வழக்கம் அடிக்க ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள்கிட்ட வருமானம் இருக்காது. போதைக்கு எங்கே போவீங்க நீங்கள்? ஒரு கஞ்சா வாங்கினாலும் காசு வேணும், ட்ரிங்க்ஸ் வாங்கினாலும் காசு வேணும். அப்போ நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த க்ரைமர்ஸ் என்ன செய்வாங்கன்னா இவங்களை அதுக்கான டியூன் பண்ணிடுவாங்க. போதையிலே வச்சுருக்கக்குள்ள சிறுமூளை முற்றமாக செயலிழந்த பிறகு அப்போ சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டியது தானே. கொலை பண்ணலாம் அவனா கொலை பண்ண வேண்டியது தானே. இதில் என்ன இருக்குது? தான் என்ன செய்கிறோம்னே தெரியாது. ரொம்ப தப்பு. நமக்கு அடுத்த கட்ட ஜெனரேஷன் இந்த போன்ற குற்ற சம்பவங்கள் ஈடுபடுறது வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்க பண்ண விஷயம். ஏன்னா சிறார்களை வைத்து யார் பெரியவங்க கொலை பண்ணால் அவங்க மேலே வழக்கு கடுமையாக போட வேண்டும். மைனருக்கு தனியாக ஜுனைல் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அவங்க 1 வருஷம் 2 வருஷத்தில் கேஸே முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் அவங்கள ஈடுபடுத்தினவங்க மீது வழக்கு கடுமையாக போட்டால் தான் இவங்களை ஈடுபடுத்த மாட்டாங்கங்கிறது என்ன போன்ற கருத்து, என்னோட கருத்து. பூபாலன் இதில் ரொம்ப ட்ரிகர் ஆனதே ஜாதியை பற்றி பேசின ஒரு விஷயந்தான். தனக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு வீட்டிலே இப்படி பேசி தான் காளிதாசர் கொடூர முறையில் கொல்லப்பட்டிருக்கார். இந்த ஜாதி விஷயம் எங்கே போனாலும் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. ஒரு கொலைக்கு பின்னாடி இப்போ ஜாதி வந்து விஸ்வரூபம் எடுக்குது. இல்லை அப்படி இல்லை. முதல்ல பூபாலன் வந்து ஒரு அக்யூஸுக்கு அடைக்கலம் கொடுக்குறது தப்பு. அவரும் ஒரு கஞ்சா வியாபாரியாக தான் சொல்லப்படுது. நீங்கள் யாருக்கு எந்த குற்றப்பிரிவு உள்ளவங்க அடைக்கலம் கொடுத்தாலுமே அது குற்றத்துக்கு நீங்கள் ஈடுபட்டதுக்கு சமந்தான். அது முதல் விஷயம் தப்பு. 2வது பூபாலனுக்கு என்ன கோவம்னா அதை சொல்லியே தான் வெட்டியிருக்காங்க. ரஞ்சித் வெட்டக்குள்ள எங்கள்கிட்டே ஓசியில் சரக்கு வாங்கி குடிச்சிட்டு எங்களே நீ வந்து பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி தான் வெட்டியிருக்காங்க. அது 2வது விஷயம். நீங்கள் உங்களோட யார் உங்கள் நண்பனை பற்றி உன்னை பற்றி சொல்கிறேன்னார் சுவாமி விவேகானந்தர். நீங்கள் யாருக்கு அடைக்கலம் கொடுக்குறீங்க? ஒரு குற்றப்பிரிவு உள்ளவங்களுக்கு. அப்போ அதோட ரிசல்ட் எங்கே போய் நிற்கும்? இதை நோக்கி தான் பயணிக்க முடியும். அதே தான் நடந்திருக்கு. இப்போ ஒரு நாள் நம்ம எல்லாருமே பேசுகிற விஷயம் என்னென்னா போதையில் பேசுனது தானே அப்படின்னு. தவறு. அது போதையில் பேசினாலும் சில விஷயங்கள் சென்சிட்டிவ் ஆகிடும். ஜாதியை பற்றி பேசுகிறது, அம்மாவை பற்றி பேசுகிறது, உங்கள் அம்மா அப்படின்னு அந்த தாயின் நடத்தையை பற்றி பேசுகிறதுலாம் கண்டிப்பாக கொலையில் தான் பயணிக்கும். வேறு அதை பற்றி மதத்துக்காகலாம் கூட கொலை பண்ண மாட்டாங்க, ஜாதிக்கு கொலை பண்ணுவாங்க தான். அது நம்மளை இழிவுபடுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம். ஜாதியே இழிவானது தானே, அது இழிவுபடுத்துகிறமான வார்த்தைகள். 2வது அம்மா ஒரு தரக்குறை பேசினாலும் கண்டிப்பாக கொலை நடக்கும். இதில் அதெல்லாமே நடந்திருக்கு. இதில் 2வது காளிதாஸ் தான் குற்றப்பிரிவினையில் நம்மள்ட்ட இவ்வளோ வழக்கு இருக்குது, நம்மளை இவெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் மைண்ட் ஸ்டாண்டில் இருந்திருக்கு. இவங்கெல்லாம் என்ன நம்மளை செஞ்சிட முடியும், நம்ம தான் டானு அப்படின்ற மனநிலை இருந்திருக்கு. ஆனால் இது அப்படியே என்டையராக டிஃப்ரெண்ட் ஆகிட்டு. ஏன்னா பூபாலனுக்கு வந்து தன்னால் எதுவும் செய்ய முடியல. ரஞ்சித்தை வரவழைச்சி தான் பூபாலனால் செய்ய முடிஞ்சிருக்கு. ரஞ்சித்தும் 2-3 சின்ன பசங்களை சேர்த்து வச்சு தான் இந்த சம்பவத்தை அரங்கிட்டு இருக்காங்க.
அரங்கேற்றுக்குள்ளே அவ்வளோ வெறி இருந்திருக்கு. இவன் பேசின வார்த்தைகள் அதை பூபாலன் கன்வே பண்ணியிருக்கணும், இந்த மாதிரிலாம் பேசுகிறான்னு. அவர் தான் மூளையெல்லாம் வெட்டி அள்ளி வீசி காக்காக்கெல்லாம் அள்ளி வீசுகிறாங்க. அப்போ சாதிங்கிறது வந்து பொதுப்படையான விஷயங்கள் பேசுவதற்கு தகுதியான விஷயம் கிடையாது. நம்ம பேசினோம்னா அதில் பிரச்சனை தான் வருது. எந்த இடத்துலையும் சரி, எந்த ஊரை போகிறதாலும் ஜாதியை பற்றி பேசக்குள்ள கண்டிப்பாக அதில் சண்டை வந்துடும், பிரச்சனை வந்துடும். நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க நன்றி சார்.